உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன்கள். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம். போன மாதம் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் குரு பெயர்ச்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக, இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பெயர்ச்சி அவ்வளவு ஒரு நன்மை ஆகியனாலதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பெயர்ச்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள், கலந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பெயர்ச்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம். இந்த ஜூன் மாசத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம், தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் 15 நாட்கள் எங்க இருக்க போறாருனாக்கா ரிஷபத்துல சூரியனோடு இணைகிறார். ஜூன் மாதம் 15 தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு, அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம். ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம அங்கே எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்புரட்சிக்கு 5ஆம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். நிறைய நல்லது நடக்க போகுது. நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார். சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம், டிசிப்ளின்னா அவர் தான், மிலிட்டரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு. அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் ரிஷபராசியில குருவோடு இணைகிறார். அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார். அப்போ இங்க 4 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் குருவோடு இணைகின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இப்படி கூட சொல்லலாம். ஜோதிடத்தை நம்ம அப்படியே மாத்தி கூட பேசலாம். இயற்கை சுபர்கள் எல்லாம் யாரு? சூரியன், குரு, சுக்கிரன், புதன், சுபர்கள் எல்லாம் ஒன்று, நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது. நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள். அப்ப அங்க அந்த இடத்துல என்ன நடக்கும்? யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும். ஒரு 4 கெட்டவங்க சேர்ந்தா என்ன செய்வாங்க? அப்படி பண்ணலாமா, அந்த வீட்டு அடிக்கலாமா, இது உடைக்கலாமா, அடிக்கலாமா, அப்படிதான் பேசுவாங்க. அது தீய கிரகங்கள். அப்ப 4 நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், நீங்க யாராக இருந்தாலும் கவலை இல்லை, பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்க போகுது. உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது. அதே போல உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த குரு பார்க்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க. அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய கடகராசிக்கு அமையுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல நேரம் ஆரம்பம். இந்த குரு பெயர்ச்சியால் அதிகமான நன்மை. நான் இப்படி கூட நம்ம ஜாதகத்தை மாற்றி சொல்லலாமே, அஷ்டம சனியாலே அதிகமாக கஷ்டப்படக்கூடிய, அஷ்டம சனியாலே அதிகமாக நஷ்டமடையக்கூடிய எனது கடகராசி நேயர்களே. ஏன்னா கடகராசியில் சின்ன சின்ன தொழில்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க,
சின்ன சின்ன உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, சிறு வருமானங்கள் பார்க்கக்கூடியவங்க, ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பணம் காசு கொடுக்கல வாங்குறவங்க, தண்டல் கொடுக்க வாங்குறவங்க, அதையே கொஞ்சம் பெருசாக பண்ணக்கூடியவங்க, பால் வியாபாரிங்க, பழக்கடை வியாபாரிங்க, தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, லாட்ஜ் ரூம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ அந்த சிறு சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள்லாம் ப்ரொவிஷன் ஸ்டோர் அது மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போது இந்த கடகராசியை பொறுத்தவரையிலே அஷ்டம சனியினால் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய இடதருமை கடகராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம், உங்களுக்கான நல்ல காலமாக அமைய போகுது. மிக சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக, இந்த தொடக்கத்தின் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையுது. எப்பவுமே குருவை பொறுத்தவரையிலும் 1, 5, 9ங்கிற பார்வை உண்டு, ரெண்டும் சேர்த்துக்கிறாங்க இப்போது. அதே போல் 3, 11 ஒரு பார்வை உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் சூரியனோடு இணைஞ்சு 2ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார், புதனோடு இணைஞ்சிருக்கிறார், சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், முதல்ல பதிவிலே சொல்லிட்டோம். அப்போது கடக ராசி என்பர்களே, நீங்கள் சின்ன சின்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ், ஒரு காமெடி நடிகர்களாக இருக்கலாம், அப்புறம் ஒரு செலிபிரிட்டியாக மாறி இருக்கலாம், அப்புறம் ஒரு டிவி ஷோ பண்ணலாம், ஒரு ஹேங்கராக இருக்கலாம், ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், அது மாதிரி. அப்போ இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள், நிறைய டைரக்டர்ஸ், அந்த சினிமா துறையில் நிறைய டிபார்ட்மெண்ட், அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் கடந்த ஒரு 3 வருஷமாகவே உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மறைக்கப்பட்டிருக்கும். இந்த கண்டக சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்றைக்கே உங்கள் திறமையெல்லாம் போட்டு, உங்கள் உழைப்பெல்லாம் மூடி ஸ்க்ரீனில் போட்டு மறைச்சிருப்பாங்க. உங்கள் பேரும் புகழும் உங்கள் திறமையும் வெளிப்படாத வண்ணம் இருக்கும். அந்த மந்திர கட்டு அவிழ்க்கப்படும். சினிமா துறையை சார்ந்த அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் தட்டி அந்த கதவை திறக்கக்கூடிய கோவில்கள், ஆலய வழிபாடுகள் உண்டு. அதுக்கான மந்திரக்கட்டுக்கள் உண்டு, அதற்கான வசீகரத்தன்மை உண்டு, தெய்வ வசியம் உண்டு. அப்போ கவலை வேண்டாம். சினிமா துறையை சார்ந்த எனதரமை நண்பர்களே, உங்களுடைய இந்த ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அப்போ இந்த மாதிரியான நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து படும். அப்படியே அந்த செய்திகளை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போனீங்கன்னாக்கா, வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், நல்ல ஃப்யூச்சருங்கிற எதிர்கால கதவுகள் உங்களுக்காக திறந்தே இருக்கும். அதே போலத்தான் வருமானம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மாட்டிட்டவங்க, இந்த ஆன்லைனில் போட்டு ஆன்லைன் விளையாட்டில் போட்டு ஏமாந்தவங்களா நிறைய கடகராசி அன்பர்கள் தான். ஆசை, அப்போது அந்த மாதிரி சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிறது, சிக்கலில் மாட்டிக்கிறது. அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார் பிரச்சனைங்க, சொத்து தகராறு, கீழ் வீடு மேல் வீடு, சைடில் பாதைங்க, அந்த இடத்துக்கு நலம் இந்த இடத்துக்கு நலம், சிதப்பா பெரியப்பா அப்படி, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷம், மந்திர கட்டு, தகுடு, செய்வினை ஏதோ ஒன்று பண்ணுறான் சாமி அவன், செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரியான வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸ் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே, அவையெல்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி சாமி வெளியில் வர்றது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி, எப்படியா என்னை இதில் கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க சாமி. ஏன் நம்ம நிறைய விவசாயிகள், சிறு சிறு தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய, தானியங்கள் செய்ய, நெல் கோதுமை பயிர் பண்ணக்கூடியவங்க, தானியங்களை விவசாயிகள், வாழைப்பழம், வாழைத்தோட்டம், பூந்தோட்டம், பூக்கள்லாம் உற்பத்தி பண்ணுறது, பழங்கள், காய்கறிகள், அதையே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ விவசாயிகளாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் விவசாயம் நல்லபடியாக வளர்ச்சி, நல்ல அமோகம் வருது சாமி, ரேட்டு வரல. தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன், கத்திரிக்காய் போட்டேன், கத்திரிக்காய் விளைச்சல் கம்மியாக, நான் ரேட்டு அதிகம் சாமி, விளைச்சல் வரலை. தக்காளி போட்டேன், விளைச்சல் அதிகம், ரேட்டு கம்மியாயிடுச்சு. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? தருமபுரி மாவட்டத்தில் நம்ம சொல்லலாம் தக்காளிக்கு. அப்போ அந்த மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படுவீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு நல்ல தொகை கிடைக்கும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அபிவிருத்தி ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன்னா இந்த சூரியன் புதன் அங்கே சுக்கிரன் தொடர்பு, டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த டாக்டர்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். இவங்க ஒன்று நினச்சி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, வேற ஒன்று நடந்து போயிட்டுருக்கும். அந்த இடத்துல மிகப்பெரிய கடனுக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. 6 கோடி 8 கோடி 10 கோடின்னு அங்கே போய் கடனில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ நாம் சொல்ல முடியும். டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி நடத்துவாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் கிரகம் அவங்கள சும்மா விடுறது இல்லை, கால நேரம் அவங்கள தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்து கஷ்டத்தில் விட்டுடும். அந்த மாதிரி எத்தனையோ எவ்வளோ படிப்பு, நல்ல கௌரவமான குடும்பம், அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஃபேமிலியாக இருக்கும். அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லதேனும் இந்த இல்லை பினாமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி என்பதே. ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம். உங்களுக்கெல்லாம் கூட நல்ல பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்வீர்களே, ஆனால் உங்கள் கஷ்டமும் தீரும். திருமணம், என் பொண்ணுக்கு 35 வயசாகுது சாமி, ஒரு நல்ல ஒரு முதலியார் நாங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சாமி, திருமணம் நடக்கலை, 30 வயசாகுது, 35 வயசாகுது, 36 வயசாகுது, திருமணம் நடைபெறவில்லையா? நல்ல குணமான மாப்பிள்ளை வேண்டுமா? நிச்சயமாக ஆலய வழிபாடுகள் சிறப்பு. என்னைக்கு எந்த கோவிலுக்கு போனோம், என்னைக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போனோம், எந்த ஹோரையில் போனோம், எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அதன் பிரகாரம் பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் நடைபெறும். கடகராசி என்பர்களே, கடைசியாக வேலை உத்தியோகம். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கடகராசி என்பர்களே, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு. அந்த மாதிரி வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால்
வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளை விலகி புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சனி ஒரு பிரச்சனையாக இருப்பார், ராகு ஒரு பிரச்சனையாக இருப்பார், இல்லைன்னா உங்களுக்கு தசாபுத்தி பிரச்சனையாக இருக்கும். இது மூணில் எந்த பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைச்சிட போது ஏன் கவலைப்படுறீங்க? வேலை கிடைக்கும். அது உள்நாட்டு உத்தியோகமாக இருந்தாலும் வெளிநாட்டு உத்தியோகமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமானாலும் அல்லது வேலையில் சில பிரச்சனைகள் வேணுமனே மாட்டி விடுறது, போட்டு கொடுக்குறது, கலகம் பண்ணுறது, வீண் பிழிகள் சுமத்துவது, செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனை அனுபவிப்பது, அதெல்லாம் வேலையை விட்டு தூக்குறது. இந்த வேலைன்னு நம்ம சொல்லிடுறோமே தவிர அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கடகராசிக்கு எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நம்முடைய கிளைண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கடகராசி நண்பர்களை வாராகியை தேடி வருவது உண்டு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், எனக்கு எப்படி தெரியும். அப்போது உத்தியோக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பதிலே, அதுவும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையப்போகுது. அவை இன்னும் நிறைய விஷயங்கள் தனித்தனியாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பேசிகிட்டே போகலாம். நேரமின்மை தான் காரணம். இது போக உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் அதி அற்புதமான மாதமாக, ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே. பேர் தான் சாமி சிம்மராசி, ராசி தான் சிம்மம். ஆனால் ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படி சோர்ந்து போய் முடங்கி போய் உட்காந்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே படாடுறோமா அவ்வளோ அப்படி பார்த்தோன்னே வெளியில் இருக்கிறவன் பயப்படுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே இவனையே பயந்துக்கிட்டு தான் இருப்பான். வெளியில் நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கும், ஒரு நல்ல இமேஜ் இருக்கும், ஒரு நல்ல படாடபம் இருக்கும், ஒரு பயங்கரம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அவன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனே பயந்து போய் தான் நிற்பான். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சிம்ம ராசிக்கு என்றைக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்தே அவங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் அவங்கள சூழ ஆரம்பிச்சிடுது. ஒரு படத்தில் ஒரு செந்தில் அப்படி தூக்கு மாட்டிட்டா மாதிரி இருப்பார். வெளியில் மாட்டிட்டான் எல்லாம் பயப்படுவாங்க. உள்ளே போய் பார்த்தா அவன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு போன செப்டம்பர் மாதத்துலேருந்து எல்லாம் இன்னும் கூட போன ஆகஸ்ட் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தேவும் பிரச்சனை ஆரம்பம். நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்றைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்கள் யோசித்து பாருங்களேன், தப்பு கிடையாது. அப்போ போன 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே சிம்ம ராசிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் அவங்களுக்கும் நம்ம தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், தனியாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறோம். 2-3 என்கொயரியும் நம்ம அவங்கள்ட்ட வந்திருக்கு. ஆனால் அவங்க எதுவும் செய்யலை. செய்திருப்பார்களே, அந்த அவங்கள ஒரு நம்மளை கூப்பிட்டு ஒரு கன்சல்டிங் வச்சுருப்பார்களே ஆனால், பரிகாரங்கள் செய்திருப்பார்களே ஆனால் இன்றைக்கி இந்த கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம 6 மாதம் இந்த பக்கம், ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த பக்கம், நம்ம ஒரு 4 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் சிம்மராசி ஜாக்கிரதை, கவனம் தேவைன்னு. அப்போ சிம்மராசி என்பர்களே, உங்களிடத்தில் பதவி இருக்கும், பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், செழிப்புகள் இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கிரகம் உங்களை சுற்றி போட்டு வளைச்சி உட்கார வச்சிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த 5 உங்கள்கிட்ட இருக்கும். இந்த 5 தாண்டி கிரகம் உங்களை அப்படியே ஒரு சுருட்டி உட்கார வச்சிருக்கும். கம்முன்னு உட்கார்றா, நீ சொல்கிற பச்சை கேட்கணும். கிரகம் பேசும். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்னதான் நமக்கு ஆள் அம்பு படை பரிவாரம் எல்லாம் இருந்தாலும்
கிரகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் செய்யணும், கிரகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை இந்த சிம்மராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களில் சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஒத்துரு அற்புதமான உயர்ந்த ஜாதகம். போன ஆகஸ்ட்லேயே நான் ஒரு பதிவு போட்டேன், படித்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை வருது, இதை நாம் நிச்சயமாக சரி பண்ணிக்கணும், ஒரு அக்கறையில் நாம் இதை சரி பண்ணிக்கணும், கொஞ்சம் விசுவாசத்தில் நம்ம சொல்கிறோம். அது அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குமே, அதனால் அது அவங்க காதுக்கு போய் எட்டும், இல்லாத அவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு போய் மனசில் உட்காரும், அவங்க கண்ணுக்கு படும். அதுதான் கால நேரம். அப்படி அந்த கால நேரம் வழி விடலைன்னா அவங்களுக்கு இந்த செய்தியே அவங்க காதில் விழாது. அப்போ எத்தனை பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் மிகப்பெரிய அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும், இப்போ பார்க்குறோம் நம்ம ஒரு 5 IAS என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க, இது வரலாம் அப்படி நடந்ததே இல்லை. அரசு அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, இவங்க வீணாக போய் மாட்டிப்பாங்க, தப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏதோ ஒருத்தர் சொல்லி இவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் அரசு அதிகாரிகள் உயர்ந்த அதிகாரிகள் ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சிக்கல்கள் ஏற்படலாம். அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே? கவலை வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது, நன்மை நடக்க போகுது. இப்போவாவது நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசுவது, என்றைக்கு வெளியில் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வருவீங்க, இந்த வெளியில் வருவதற்கான வழி என்ன, எந்த மாதிரியான வழிபாடுகள், சாதாரணமாக கோவில் வழிபாடு பண்ணால் போருமா, என்ன ஏதாவது யாக வேள்விகள் செய்யணுமா, அப்படி இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை, வேறு ஏதாவது மறைமுகமான விஷயங்களை செய்யணுமா, வாராகி பூஜை ஏதாவது பண்ணணுமா? அப்போ நீங்கள் எந்த மாதிரியான சட்ட சிக்கலில் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு அதிகாரி, ஒரு நல்ல தன்மையான மனிதர், உயர்ந்த பதவியில், ஒரு பொதுப்பணித்துறையில் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கூட வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இவருக்கு தெரியாமல் இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க ஒரு கலகத்தை உண்டு பண்ணி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு பண்ணிடுறாங்க. என்கொயரி நடந்து ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கார், ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு ஆபத்தில் இருக்கார், அது என்கொயரியே வராமல் அவர் காப்பாற்றி விடணும். இதுதான் வாராகியுடைய வேலை, என்கொயரியே வராமல் பண்ணணும். அப்போ அந்த எதிரிகள் எல்லாம் விலக்கி விடணும். இதெல்லாம் வாராகி அம்பாள் செஞ்சு கொடுத்தாங்க அந்த அதிகாரிக்கு. அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, அதுபோல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள், சட்ட சிக்கல்கள், பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், சொத்து பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், உத்தியோகம் பிரச்சனைகள், உத்தியோக தகராறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது வியாபாரம் பண்ணுறீங்க, அக்கம்பக்கத்தில் வியாபாரம் போட்டியாக இருக்குது, இட பிரச்சனையாக இருக்குது, இடம் ஒரே தொந்தரவாக இருக்குது, பக்கத்து இடத்துக்காரன் இம்சை பண்ணுறான், அந்த மாதிரியான தொந்தரவுகள், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இந்த செய்தி உங்கள் காதில் விழுந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், உங்கள் பிரச்சனை குறைய போகுதுன்னு அர்த்தம், படிப்படியாக நீங்கள் நல்லா வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அதற்கான வழிமுறைகள் இங்கு ஆரம்பம். அப்போ இது என்ன பண்ணணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், உண்மையிலே உங்களுக்கு நேரங்காலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இப்போ பரிகாரங்கள் செய்தால் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் அங்கே கணக்கு போட்டு செய்யணும், அடிக்கணும். அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் மாதம் நல்ல முறையில் இருக்குது. அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிறு சிறு தொழிலாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், தறிகள் வச்சு கைத்தறியாவில் மிஷின் தறியும் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, நேரடியாக நெசவு பண்ணக்கூடியவங்க, வாங்கி விற்கக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, அதில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ அதில் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பண்ணைகள், கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், தீவன பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயத்தை சொல்லணும், நாம் தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது காய்கறி தோட்டமாக இருக்கலாம், பழத்தோட்டமாக இருக்கலாம், பூத்தோட்டமாக இருக்கலாம், வாழைத்தோட்டமாக இருக்கலாம், தானிய உற்பத்தியாக இருக்கலாம், விவசாயிகள். அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். பணங்காசு ஏதாவது கொடுத்துட்டு ஏமாந்திருப்பீர்களே ஆனால், ஒரு பணம் வாங்கிட்ட சாமி, அவன் என்னை போட்டு ரொம்ப இம்சை பண்ணுறான், மிரட்டுறான் சாமி அப்படின்னு எத்தனையோ சிம்மராசி என்பவர்கள் நம்மள்கிட்ட சொல்வது உண்டு. நம்மளையே மிரட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை வரம தரமாட்டுறான் சாமி, அவன் கொடுக்க முடியாதுன்னே சொன்னாலும் முடிஞ்சதை பார்த்துக்கொன்றாங்க, வாங்க முடியல, எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியும் மிரட்டுறான். அந்த மாதிரி வராத பணங்காசுகளுக்குள்ளாம் வரும், கவலைப்படாதீங்க, அதுக்கான வழிகள் இருக்குது, வாங்கிடலாம்ன்றது வாங்கிடலாம். அப்போ வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம். அது எந்த ஜாபாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அல்லது அப்ராடோ, எங்கே வேணாலும் இங்கே இருக்கலாம். வேலையில் கவனம் தேவை, எழுதி வச்சுக்கோங்க. சாமி நீங்கள் அன்றைக்கே கரெக்டாக சொன்னீங்க சாமின்னு அப்புறம் பின்னாடி சொல்வீங்க. வேலையில் கவனம் தேவை. சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் காப்பாற்றுங்க. ஒரு 2 வருஷம் நாங்கள் ஓட்டிட்டோன்னா அப்புறம் நம்ம வெளியில் வந்து பார்த்துக்கலாம். அதுபோல் அந்த பிரச்சனையை தள்ளி போடணுமா, நிச்சயமாக பண்ண முடியும். வேலையில் சிறப்பு, உத்தியோகத்தில் சிறப்பு, பாதுகாப்பு தேவை. 2 வருஷம் வேலை போகாமல் பார்த்துங்க சாமி, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்போ வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனம் தேவை. அதில் பிரச்சனை இருக்குமே ஆனால் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் புதிய வேலை கிடைக்குமா? நிச்சயமாக சிம்மராசி என்பது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அவங்க செய்யக்கூடியவங்க, அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ரூம், லாட்ஜ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த மாதம், ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் கடைசியாக திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை என் பொண்ணுக்கு 30 வயசாகுது, 35 வயசாகுது, 36 வயசாகுது, 38 வயசாகுது. என் பொண்ணுக்கு 38 வயசாகுது சாமி, இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைங்கிறத விட நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். கிரகம் உங்களை செய்ய விட்டுருக்காது. ஏதாவது ஒரு குணஷ்டா பண்ணியிருப்பீங்க. நல்ல மாப்பிள்ளையாக இல்லைன்னு இருப்பீங்க, அவனை சொட்ட வலியாக இருக்கான், முடியலன்னு இருப்பீங்க, ஹைட்டாக இருப்பான்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க. கிரகம் உங்களை செய்ய விட்டுருக்காது. அப்போ நானாக தான் என்ன சொல்லுவேன், இது கிரகங்க, கிரகம் தான் உங்களை சொல்ல வைக்குது, அப்படி பேசாதீங்க, போய் பொண்ணை கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும், வயோதிக திருமணங்கள் நடந்தேறும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவராய். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக, ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது.
இதுவரையிலும் ஒரு ராசியை நம்ம பேசிகிட்டே வரோம். ஆனால் எந்த ராசிக்கும் நான் இப்படி சொன்னதில்லை. மகிழ்ச்சியான ராசியாக, சந்தோஷமான ஒரு ராசியாக கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் யார், உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான்ற கதையா, எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்தை எதுவும் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், வேலை செய்ய உங்கள் கஷ்டத்தையே வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க, அழமாட்டீங்க. ஆனால் கிரகம் உங்களை எந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து எழுதி வச்சுக்கோங்க, படிப்படியாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு, நல்ல பொசிஷனுக்கு வரப்போகிறீங்க. ஒரு அற்புதமான ஸ்டேஜுக்கு உங்களுடைய உயர்ந்த உள்ளம், உங்களுடைய உயர்ந்த சிந்தனை, உங்களுடைய தர்ம சிந்தனை உங்களை தலை காக்கும். எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுக்கு அரசியல் பண்ணியிருப்பாங்க, உங்களை எவ்வளோ வீண் பழி அவமானம் சுமத்தியிருப்பாங்க, எவ்வளோ அபாண்டமான பழிகள் எல்லாம் அவங்க மேலே போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? கன்னிராசி நேர்களே, எத்தனையோ ஒரு 20% கன்னிராசி என்பவர்கள் பெட்ரு. அவங்க ஓரமாக போய் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு வழிகாட்டுறது தான் நம்மளுடைய வாராகியுடைய வேலை. சௌரியமாக இருக்கிறவங்க, சௌக்கியமாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க இருந்துட்டுப்பாங்க. எவ்வளோ அபாண்டமான பழிகளை எல்லாம் இந்த கன்னிராசி மேலே சுமத்தினாங்க. நமச்சிவாயங்கிற வாய் நிறைய சாமி பேரை சொல்லுவாங்க. வீண் அபாண்டமான பழிகளை சுமத்துவார்கள். நான் தான் உனக்கு எதிரின்னு நேரில் வந்து நிற்பான், இல்லை நேரில் நடிப்பான், கொஞ்சுவான். ஆனால் பண்ணுறது பூரா அவனாக தான் இருப்பான். இதெல்லாம் உங்கள் கால நேரம்தான் காரணம். அந்த எதிரி உருவாவனதுக்கு காரணம், அந்த எதிரி பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு காரணம் உங்கள் ஊழ்வினை கர்மா. உங்கள் கர்மா தான் அந்த எதிரி. அப்படி பண்ணிக்கோங்க. அவன் தான் சனி, அந்த எதிரி தான் சனி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த எதிரியை எதிரியாக பார்க்காதீங்க, அவனை ஒரு கிரகமாக பாருங்க. அந்த எதிரியை எதிரியாக பார்க்காதீங்க, அவனை ஒரு பகவானா, சனி பகவானாக பாருங்க. அப்போ அவன் நீங்கள் சனியாக பார்த்தீங்கன்னாக்கா, சனீச்சரனாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அவன் மேலே கோபம் வராது, உங்களுடைய கர்மா மேலே தான் உங்களுக்கு கோபம் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய எனதருமை கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள். அவன் சைலண்ட் ஆகிடுவான், இல்லைனா சரண்டர் ஆகிடுவான், இல்லைனா அவங்களோட அன்னோனிமே வந்து ஒட்டிப்பான். நான் அப்படியா சொன்னேன், நான் உயர்வாக தானப்பா நான் உன்கிட்ட பேசினேன், நான் உன்னை வசதியாக தானப்பா பேசினேன். கால நேரம் மாறுகிறது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். அந்த சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்திற்கு வருவதற்கான காலமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது எனதருமை கன்னிராசி நேயர்களே. சரி, மெயினாக உத்தியோகத்தை பற்றி சொல்லுங்கள் சாமி. உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், மேலே வேலை வாய்ப்புகளை சொல்லுங்கள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சாமி. நீங்கள் இப்போ கூட சாமி, இந்த மே மாதம் கூட நான் ட்ரை பண்ணேன், நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டேன். 7 அட்டம்ப்ட் 8 அட்டம்ப்ட் பண்ணிட்டேன். எக்ஸாமாக 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். 1 மார்க்கில் போயிடுச்சு, 1/2 மார்க்கில் போயிடுச்சு. இன்டர்வியூவா எல்லாம் கிட்ட வந்து போயிடுச்சு, செலக்ட் ஆகிட்டான், ஆனால் டேட்டு தரல. அந்த மாதிரி தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், உத்தியோகத்திற்கான வாய்ப்பாக இருக்கலாம், கல்விக்கான வாய்ப்பாக இருக்கலாம், கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போயிருக்கலாம். மே மாதம் வரையிலும் தலைவா இந்த ஜூன் மாதம் வாங்க,
சூப்பர் டூப்பர். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, ஒரு 2 மாதமாக அது வேலை போயிட்டு, நல்லா ஒரு 10 வருஷமாக இருந்தேன், 12 வருஷமாக இருந்தேன், அந்த வேலையில் நான் சிறந்து விளங்கினேன், எனக்கு வேலை போயிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனதருமை கன்னிராசி நேயர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக. உங்களுடைய எதிரிகள் கூட நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க. கன்னி ராசி அன்பர்களே, இத்தனை நாள் உங்களுக்கு யார் எதிரியாக இருந்தானோ அவனே உங்களுக்கு நண்பனாக மாறிவிடுவான். கவலை வேண்டாம். அப்போ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? 12ஆம் அதிபதி 9ல் இருக்கார், குருவோடு இணைந்திருக்கிறார். சூரியன் 2க்கும் 9க்கும் உடையவன் அங்கே தங்கியிருக்கார், தலைவர் அங்கே இருக்கார். சுக்கிரன், ராசிநாதன் புதன், அவரும் 9ல் இருக்கார். கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி அப்படின்னாக்கா நம்ம கன்னி ராசியே சொல்லலாம். நீங்கள் சாதாரண ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்லா டீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு ஒரு நல்ல டிசிப்ளினாக ஒரு 4-5 பிரான்ச்சஸ் வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா மல்டி லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், பேங்க் செக்டர்ஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதிகாரிகளாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கைத்தறி அல்லது மிஷின் தறி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இந்த வேஷ்டி துண்டுகள் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதையே வாங்கி விற்கக்கூடியவங்க, கடைக்கு போடக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம் மக்கள்கிட்ட போய் சேர்ற வரலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, அதில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைங்க, கோழி பண்ணைங்க, தீவன பண்ணைங்க, ஆட்டு பண்ணைங்க, மாட்டு பண்ணைங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோசாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டரை நம்ம சொல்லணும், சூரியன் புதன் தொடர்பு, சூரியன் ராகு தொடர்பு, டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், சின்ன ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். அதே போல் ஆடிட்டர்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள் கல்குவாரிகள்லாம் வச்சு அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டூர் ஏஜென்சியாக இருக்கலாம், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மீடியா லைனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், அல்லது சின்னத்திரையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னிராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ இதுவும் கூட எதை சேர்க்கணும்? உங்கள் கஷ்டம் நிவர்த்தி ஆகணும், உங்கள் பிரச்சனையை ஒரு நல்ல முடிவுக்கு வரணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா எதை சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இன்னும் எத்தனை நாள் அந்த தசாபுத்திகள், கெட்ட நேரம்னு எவ்வளோ நேரம், எத்தனை நாள் இருக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அது கிரகத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள் இருக்குது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து அதி அற்புதமான முன்னேற்றமான காலமாக அமைகிறது கன்னி ராசி என்பர்களே. அதே போல் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் வீட்டில் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், கொடுத்த பணம் தரமாட்டான்னு தகராறு பண்ணலாம், ஏமாற்றலாம்.
அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா, இட பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, தேவையில்லாத வீண்பிழி அபாண்டங்கள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செய்வனை பண்ணிகிட்டே இருக்கான் சாமி அவன். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமே கூட விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. செய்வனில் அந்த கவலையப்பட அன்னை வாராகி இருக்கிறாள். அதாவது வாராகியை விட ஒரு உயர்ந்த தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிரி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதே போல தான் உத்தியோகம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, அதே போல் வெளிநாட்டில் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கா, குடும்ப தகராறுகள் இருக்கா, குடும்ப பிரச்சனைகள் இருக்கா, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். கடைசியா திருமணம். இந்த திருமணத்தை பொறுத்தவரையிலே எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, வயோதிக திருமணங்கள் 35 வயசு, 36 வயசு, 38 வயசு ஆகுது சாமி, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இவ்வளோ நாளும் வீட்டில் வச்சுருக்கிறதே தப்பு. அது என்னதான் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், என்னதான் பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கலாம். 35, 38 வயசு வரல கண்டிஷன் போட்டிருந்தால் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறது. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். யாராவது ஒருத்தர் சொல்கிற பேச்சை கேட்கணும். ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் சொல்லு சாமி நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி யாராவது பெரியவங்க பேச்சு கேட்கணும். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். திருமண தடைகள் விலகும். அதே போல தான் குழந்தை பாக்கியம். ரொம்ப நாள் அது 8 வருஷமாவது 10 வருஷமாவது குழந்தையே இல்லை. அவங்க எல்லாருக்குமே கூட குழந்தை பாக்கியங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போகலாம். உங்களுக்கு இன்னும் கூட நல்ல கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்கும். என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.